அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கடந்த 2022ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கடந்த 2 வருடங்களாக காவல்துறையினர் தொடர் விசாரணையில் ஈடுபட்ட நிலையில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சியினர் முன்வைத்தனர். இந்த விவகாரத்தில் முரளி ராஜா, சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதில் முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை பழிவாங்குவதற்காக பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 3 பேர் மலம் கலந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதை திமுக கூட்டணி கட்சிகளான விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சந்தேகித்துள்ளன. 3 பேரின் மீது குற்றம் சாட்டப்பட்டதை கண்டித்து அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஐ விசாரணை வேண்டுமென திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளே வலியுறுத்திய நிலையில் அதனைத் தொடர்ந்து பாஜகவும் சிபிஐ விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. அவசரமாக வழக்கை முடிக்க வேண்டும் என்ற நோக்கில் 3 பேர் மீது குற்றம் சாட்டுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுகுறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்து அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் முத்துக்காடு ஊராட்சி தலைவரான பத்மா என்பவரின் கணவர் முத்தையாவை பழிவாங்குவதற்காகவே தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றிய காவலர் முரளி ராஜா என்பவர் திட்டமிட்டு மலம் கலந்ததாக விசாரணையில் அம்பலமாகி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தனது தந்தை ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தும் வகையில் பத்மாவின் கணவர் முத்தையா பேசியதால் இதனை செய்ததாகவும் அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் முரளி ராஜா, சுதர்ஷன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரின் கைபேசிகளில் மலம் கலந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அழிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்ததாகவும் அவற்றை தொழில்நுட்ப உதவியோடு மீட்டு ஆய்வு செய்ததில் அவர்களுக்கு தொடர்பிருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. புகைப்படங்கள், செல்போன் ஆடியோக்கள், வீடியோக்கள் உள்ளிட்டவைகளை ஆதாரங்களாக கொண்டு 3 பேரின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பு விளக்கத்தை தமிழக அரசு எடுத்து கூறியது. மேலும் வேங்கைவயல் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக யாரும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.